இப்படி கர்வ் ஷேப் போட்டுட்டு இப்படி கீழ் பக்கமாக இறங்கும்போது கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு நீடில் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்படி டவுட் வரும்போது அந்த செயினை இப்படி முறுக்கின மாதிரி பிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது செயின் கரெக்டாக இருக்கா, முறுக்கின மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு, அப்படி முறுக்கின மாதிரி இருந்துச்சுன்னா த்ரெட்டுலேருந்து நீடில் வெளியே எடுத்துருங்க. அப்புறம் அந்த செயினை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் த்ரெட்டுக்குள்ளே விட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டிச் போடுறேன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டர்ன் பண்ணும்போதும் நீடிலோடைய ஹூக்கை அந்த டைரெக்ஷனில் டர்ன் பண்ணிட்டு போகணும். எப்போ கர்வ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச்சஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த கர்வ் ஷேப்பில் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் 1 லைன் 2 லைன் 3 லைன் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் இது கரெக்டாக வராமல் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு ஸ்கிப் ஆகாதீங்க, அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு எண்டு நாட் போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே எண்டு நாட் போட போகிறேன். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் செயினை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் போதும். இப்படி நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன லூப் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதனால் இது சின்ன சைஸாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த செயின் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையே இப்படி பக்கத்தில் நீடில் உள்ளே விட்டு இன்னொரு செயின் எடுத்துக்கலாம். இது செகண்ட் செயின். இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே இந்த செகண்ட் செயின் வரணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் செயின் வழியாக இந்த ஃபர்ஸ்ட் செயினை நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா இந்த நீடில் மேலே இருக்க செகண்ட் செயின் அப்படியே பொறுமையாக அப்படி இறங்கி வந்துடும். இறங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீடில் விட்டுடலாம். நீங்கள் எண்டு நாட் போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் செயினை நீடில் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் வெளியில் வந்து அந்த லூப் நீட்டிட்டு நிற்கும். அதனால் சும்மா ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இப்படி எண்டு நாட் போட்டு கீழே இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எண்டு நாட் போட்டதே தெரியாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, திரும்ப நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.